ஐசிஐசியோட ஈக்விட்டி ஹெட் சங்கர் நாராயணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க, 20 வருஷம் நான் மட்டும் பண்ணுங்க. எனக்குமே இட் வாஸ் ஷாக்கிங். 10 இயர்ஸ் வரையும் பண்ணீங்கன்னா யூ மே கெட் டிசப்பாயிண்டட். நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, இப்போ பண்ண வேண்டாம். சோஷியல் மீடியாவில் ஸ்மால் கேப்பை நீங்கள் வந்து மட்டமாக பேசணுன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். 2003 அதே சென்செக்ஸ் வந்து 3000 இருந்தது. 3000லேருந்து 21,000 5 வருஷத்தில். ஸோ 5 இயர்ஸில் மார்க்கெட் வந்து 7x. இது வரையும் நடந்ததே இல்லை, இனிமேல் நடக்க போகிறதும் இல்லை. சாதாரண பீக் கிடையாது, பயங்கரமான பீக். அந்த பீக்கில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபாலிங் மார்க்கெட் இருக்கு, அதாவது இனிஷியல் பீரியட் ஃபர்ஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னதுன்னா பெட்டர். யூனடா அது 1 இயர் போட்டிருக்கோம், அதுக்கு நான் ஆர்டியில் போட்டிருந்தாலே அதிகமாக கிடைச்சிருக்குமே இப்படிலாம் நிறைய குழம்பிட்டே இருப்பாங்க. ஸோ 5 வருஷமா ரிட்டர்னே கிடையாது. வித் வென் எவர் யூ ஆர் புட்டிங் அ லம்ப் சம் அட் பீக். 2009 மார்ச்ல இருக்கு இல்லையா, அவங்க 6 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல அவங்க 4x-லேருந்து 5x. எத்தனை பேர் கரெக்டா 2010 மார்ச்சில் ஆரம்பிச்சு 2020 யார் பணம் எடுத்திருப்பாங்க? அந்த டேட்டால ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பசங்களை காலேஜுக்கு அனுப்ப முடியாது, ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒஸ்ட் சினாரியோல நான் என்ன பண்ணேன்னா, வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு, உங்கள் நோக்கியே சொல்ற மாதிரி எனக்கு தோணுது சார். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னன்னா சங்கர் நாராயணன் ஒருத்தர் இருக்காரு, ஐசிஐசியோட ஈக்விட்டி ஹெட். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க, 20 வருஷம் நான் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க உங்க வீடியோவில் சொல்லிருக்கீங்க 5 வருஷம்னா கூட பண்ணுங்களேன், ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர் சொல்றாரு ஸ்ட்ரெயிட்டா 20 வருஷம் தான் பண்ணு, 10 வருஷம்னா கூட நீ பண்ணாத அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்மால் மிட் கேப்ல வந்து இன்னைக்கு வேல்யூவேஷன்ஸ் நிறைய அதிகமாக இருக்கு. நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன் விச் இட் இஸ் ட்ரேடட் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபைபிள். அதனால நீங்கள் 10 இயர்ஸ் வரையும் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து யூ மே கெட் டிசப்பாயிண்டட். அதாவது இஃப் சம்படி இஸ் வில்லிங் டு ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனா தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா பீப்புள் ஹேவ் ஒப்பீனியன். ஸோ இப்போ நான் தங்கம் சரியில்லைன்னு சொல்கிறேன், இன்னொருத்தர் தங்கம் நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி எவ்ரிபடி வில் ஹேவ் தேர் ஒப்பீனியன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே சம்திங் வில் ஒர்க் அவுட், சம்திங் வில் நாட் ஒர்க் அவுட், சம்திங் வில் ஒர்க் அவுட் ஃபார் சம் டைம், இன்னொன்று வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த கான்சிக்வன்ஸ், பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து அவர் சொன்னக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கிறது, ஈவன் எஸ்ஐபி அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் நானுமே அந்த மீட்டிங்லையும் நானும் அதை கேட்டேன், எனக்குமே இட் வாஸ் ஷாக்கிங். இப்போ ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அது வந்து ஐ ஆல்சோ அக்ரி. அதாவது வேல்யூவேஷன் அதிகம்னா இருக்குது, பட் பண்ணதும் பண்ணாதும் அவங்களுடைய விருப்பம். அது வந்து யுனானிமஸ்லி எவ்ரி ஒன் அக்ரீடு. ஆனால் ஸ்மால் கேப் 10 இயர்ஸுக்கு கூட எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசட் வந்து பீக்கில் இருக்கும்போது அதில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னதுன்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன்லி டேட்டா. யார் வேணாலும் என்ன ஒப்பீனியன் வேணாலும் சொல்லலாம். யார் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவோட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இல்லையா? ஓகேயா? ஸோ வாட் ஐ டிட், இப்போ வந்து மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா 2008 அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி 8th January 2008 அன்றைக்கி தான் மார்க்கெட் பீக். ஓகேங்களா? மார்க்கெட் பீக் அப்படின்னதுன்னா அப்போ இட் வாஸ் 21,000 சென்செக்ஸ் உடைய இது. 2003 அதே சென்செக்ஸ் வந்து 3000 இருந்தது. 3000லேருந்து 21,000 5 வருஷத்தில். ஸோ 5 இயர்ஸில் மார்க்கெட் வந்து 7x. அது வந்து இது வரையும் நடந்ததே இல்லை, இனிமேல் நடக்க போகிறதும் இல்லை. 5 இயர்ஸில் 7xங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இனிமேல் நடக்கவே நடக்காது, என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும். இப்போ வந்து என்னென்னா, அந்த 2008 வந்து பீக். அந்த பீக் வந்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆனதுன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 21,000 க்ளோசிங்கில் இல்லை, 20,873 அதுதான் க்ளோசிங். 20,873லேருந்து 8,160
இது வந்து இது நடந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2008. இது வந்து March 9, 2009. எக்ஸாக்டாக 14 மந்த்ஸில் சென்செக்ஸ் எவ்வளோன்னா 55 to 57% சென்செக்ஸ் மட்டும் ஃபால் ஆனது. இட் இஸ் கப்பல்டு வித் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்புறம் நம்ம ஊரில் வந்து சத்யம் சாஃப்ட்வேருடைய அந்த இதெல்லாம் அந்த பீரியடில் தான் நடந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 8th January 2008 அது பீக். அது பீக்னா சாதாரண பீக் கிடையாது, பயங்கரமான பீக். அந்த பீக்கில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேருந்து 5 இயர்ஸ், அதாவது 8th January 2008 அதாவது நான் ஜனவரின்னு வச்சுக்கிறேன் 1ஆம் தேதினு எடுத்துக்கிறேன். அதாவது 2008, 9, 10, 11, 12 டிசம்பர் 12. ஸோ 5 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 5 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா அந்த ரிட்டர்ன் வந்து நிறைய ஃபண்டு 10%லேருந்து 15% மேலே கொடுத்துருக்கு. ஓகே, அதாவது மார்க்கெட் ஹையில். அதே சமயத்தில் 2009 மார்ச் சொன்னேன் இல்லையா, அதுதான் லோ. அப்ப என்ன பண்ணணும், அந்த லோல தான் அப்ப என்னன்னா எல்லாரும் அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்பாங்க இல்லையா. அங்கிருந்து அடுத்த 5 இயர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதோடைய ரிட்டர்னும் இதோடைய ரிட்டர்னும் மோர் ஆர் லெஸ் சேம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஃபாலிங் மார்க்கெட் இருக்கு இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபாலிங் மார்க்கெட்ல யூ கீப் அக்யூமுலேட்டிங் மோர் யூனிட்ஸ். இப்ப 100 இருக்கு, அப்ப நான் வந்து 10,000 ரூபா போட்டேன் அப்படின்னா 1000 யூனிட். அடுத்த மாசமே என்னாச்சு 95 வந்துருச்சு. அப்போ இன்னும் ஐம் அக்யூமுலேட்டிங் மோர். அடுத்து 90 அக்யூமுலேட்டிங் மோர், 85 அக்யூமுலேட்டிங் மோர். இப்போ இறங்க 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 நான் நிறைய அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது when it takes turn பண்ணும்போது என்னென்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது இல்லையா. அப்போ அதாவது இறங்கும் போதும் ஐம் கெட்டிங் பெனிஃபிட், ஏறும்போதும் பெனிஃபிட். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். ஸோ எப்போதுமே உங்களுடைய எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ஹையில் மார்க்கெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் அ வெரி பிக் இது. அதாவது இனிஷியல் பீரியட் ஃபர்ஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னதுன்னா பெட்டர். இப்போ வந்து பார்த்தோன்னா as we speak today மோஸ்ட் ஆஃப் த 1 இயர் எஸ்ஐபி ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவ். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயோ என்னடா அது 1 இயர் போட்டிருக்கோம், அதுக்கு நான் ஆர்டியில் போட்டிருந்தாலே அதிகமாக கிடைச்சிருக்குமே இப்படிலாம் நிறைய புலம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இன்னும் 2 இயர்ஸ் ஃப்ரம் நவ், அதாவது மொத்தமாக அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா they'll be very happy. 12 to 15% வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் 2008 அந்த பீக்கில் ஒருத்தர் வந்து 6 லட்ச ரூபா போட்டிருக்காரு. அந்த டிசம்பரில் வந்து பார்த்தோன்னா அது அதே 6 லட்சம் அல்லது 580 அல்லது 610 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 5 வருஷமாக ரிட்டர்னே கிடையாது. வித் வென் எவர் யூ ஆர் புட்டிங் அ லம்சம் அட் பீக். அதே சமயத்தில் 2009 மார்ச்சில் இருக்கு இல்லையா, அவங்க 6 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல அவங்க 4x 5x. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னதுன்னா வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ லம்சம் அப்போ மார்க்கெட் பீக்கில் எல்லாத்தையும் போடக்கூடாது. கீழே போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு எஸ்ஐபி பொறுத்தவரையும் நீங்கள் டைம் ஃப்ரேமை பற்றி கவலையே பட வேண்டாம். மார்க்கெட் கண்டிஷனே தேவையே இல்லை. ஜஸ்ட் அ டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அது இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு போர்ஷன் தென் வந்து 2013 to 17 வந்து நல்ல மார்க்கெட் ஏறினது. 2018 மார்க்கெட் இறங்கினது. அப்போ 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து 5 வருஷம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் வந்து பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் அ பெட்டர் ரிட்டர்ன். ஜென்ரலாக ஒரு அவுட்லுக் வந்து சொல்லலாம் ஒழிய எஸ்ஐபி வந்து 10 இயர்ஸில் கூட வந்து ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் நோ டேட்டா. இப்போ இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை மாதிரி இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கரெக்டாக என்ன சொன்னார்னா 2020 March 23 அன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து பாட்டம். அன்றைக்கி தான் எல்லாரும் வீட்டில் பூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு லாக்டவுன் அன்றைக்கி தான் நடந்தது. அவங்க என்ன சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக அந்த டேட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எத்தனை பேர் கரெக்டாக 2010 மார்ச்சில் ஆரம்பித்து 2020 யார் பணம் எடுத்திருப்பாங்க? யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. பட் வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் ராங் அப்படின்னதுன்னா நீங்கள் அந்த டேட்டா கொடுக்கலாம். அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். இப்போ என்னென்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 250 ஸ்டாக் இருக்கும். இந்த ஸ்டாக்கில் யூ பிக் அண்ட் சூஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இந்த இண்டெக்ஸில் அதிலேயே தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா இண்டெக்ஸில் 2010 March 24 அதுலேருந்து 2020 March 2023 10 வருஷம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே. இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 10 இயர்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் த ப்ரூஃப். அதே சமயத்தில் தேர் ஆர் 5 ஃபண்ட்ஸ் வந்து இருந்தது
அதில் ஒரு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே பீரியடில் 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து 2%, 7% இருக்கு. ஓகே, இந்த 2020 நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, 2020 மார்ச் 23 நீங்கள் வெளியிலேயே போக முடியாது. அப்போ வேர் இஸ் த கொஷின் ஆஃப் ஸ்பெண்டிங்? பசங்களை காலேஜுக்கு அனுப்ப முடியாது, ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய செலவு. கரெக்டாக? அப்போ எந்த மணியுமே வந்து ஸ்பெண்டே பண்ண முடியாதது. அப்போ இவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக 2010 போட்டுட்டு கரெக்டாக 2020 ஒருத்தர். இந்த மாதிரியான ஒஸ்ட் சினாரியோவில் நான் என்ன பண்ணேன்னா, 2020 இல்லையா, 2021, அதாவது மார்ச் 23, 2020 அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக 21 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, ஈவன் இந்த நெகட்டிவாக இருந்தது இல்லையா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அதுவே 12% வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ என்னன்னா, எப்பயாவது இது மாதிரி யூ ஆர் டேக்கிங் டூ ஒஸ்ட்டு பீரியடை வந்து எடுத்துக்கிட்டு யூ கேன் ப்ரூவ் அது வந்து இல்லைன்னு பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்பப்பெல்லாம் வருதோ, யூ கிவ் 1 more year, தென் என்டையர் சினாரியோ வந்து சேஞ்சஸ். ஸோ என்னை பொறுத்த வரையும் ஐ ஆல்வேஸ் கோ வித் த டேட்டா. அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து அந்த மணியை பற்றி இது இல்லை. இதில் வந்து என்ன இன்னைக்கு ஒரு பியூட்டி அப்படின்னதுன்னா, சோஷியல் மீடியாவில் ஸ்மால் கேப்பை பற்றி நீங்கள் வந்து மட்டமாக பேசணுன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். ஸ்மால் கேப் பக்கம் போயிடாதீங்க, பாதாளத்தை தள்ளிடும். அவங்க ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. இண்டெக்ஸ் பெஸ்ட்டு அந்த இடத்துக்கே போகல, அதில் பண்ணவும் இல்லை. நீங்களா ஏதாவது 1 or 2 டேட்டாவை பார்த்துட்டு அது மோசம் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டே ஸ்கேம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய மணி வந்து 66 லட்சம் கோடி.